topic air transport. Okay, airways are the quickest, costless, most modern and comfortable means of transport. Air transport facilities connectivity on a national, regional and international scale. Okay, அதாவது வான்வழி போக்குவரத்துன்னு சொல்லுவோம். வான்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது விரைவான பயணம் செலவு வந்து மிகுந்த அதிகமாக காஸ்ட் ஆகும் நவீன மற்றும் வசதியான போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தேசியம், பிராந்தியம் மற்றும் சர்வதேச அளவிலான இணைப்பு வசதியை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இட் ஹாஸ் மேட் accessibility easier by connecting difficult terrains like high mountains and sandy deserts. உயர்ந்த மலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் கடினமான நிலப்பரப்புகள் இது எல்லாம் வந்து எளிதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இணைக்க வல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் கேரிஸ் பேசஞ்சர்ஸ், ஃப்ரைட் அண்ட் மெயில். இது வந்து பயணிகள், சரக்குகள், அஞ்சல்கள் இதையெல்லாம் கொண்டுட்டு போகுது. ஏர் டிரான்ஸ்போர்ட் பிளேஸ் a key role in times of emergency as well as in the event of natural and man-made calamities like flood, epidemics and wars. இது வந்து பார்த்திங்கன்னா அவசர கால நேரங்கள், இயற்கை மாற்றம், செயற்கை பேரிடர் அப்படின்னு நடக்குது இல்லையா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளம், பஞ்சம், தொற்று நோய்கள், போர் இதெல்லாம் வந்து நிகழும்போது வான்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது முக்கியமான பங்காற்றுது. Air transport in India made a beginning on 18th February 1918 when Henry Peckwood carrying a mail from Allahabad to Naini. In 1956, 8 different airlines which were in operation in the countries were nationalized. முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 ஹென்ரி பிக்யூர் அப்படிங்கிறவரால் அலகாபாத்லேருந்து நைனிக் அப்படிங்கிற இடத்துக்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்படுறது மூலமாக ஆரம்பமாச்சுன்னு சொல்லுவோம். 1953 ஆண்டு நாட்டில் செயல்பட்டு வந்த 9 பல்வேறு விமான நிலையங்கள் வந்து இணைக்கப்பட்டு அவை வந்து தேசியமயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ். ஓகே, play within the boundaries of the country and international airways connect major cities of the world. உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வதேச போக்குவரத்து, நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கக்கூடியது. சரியா? இப்போ டெல்லி, சென்னை, மும்பை, கல்கட்டா அப்படிங்கிற பிளேஸில் நடக்கும். இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நாட்டுடைய தலைநகரத்தையும் ஒரு நாட்டுடைய தலைநகரத்தோட இணைக்கும் அப்படின்னு சொல்லலாம். த இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா ஆர் த 2 ஏர்லைன் சர்வீசஸ் ரன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசாங்கம் வந்து ஏர் இந்தியா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விமானங்களை வந்து இயக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ரொவைடு டொமஸ்டிக் ஏர் சர்வீஸ். இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே மட்டும், இப்போ சென்னையிலேருந்து டெல்லி போகிறோம், மும்பை போகிறோம் அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஏர் இந்தியா அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் சர்வீசஸ். இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம அமெரிக்கா போகிறோம், ஜப்பான் போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஏர் இந்தியா அப்படிங்கிற விமானம் வந்து பயன்படும். ப்ரெசென்ட்லி தேர் ஆர் 19 designated international airport available in the country. நம்ம நாட்டில் 19 சர்வதேச விமான நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் ஹேண்ட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் லிமிடெட். ஓகே, பவர் ஹேண்ட்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் ஹாஸ் been providing helicopters support services to the petroleum sector including ONGC and Oil India Limited. It is a public sector company based in New Delhi. ஓகே, பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் நிறுவனங்களான ONGC எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வந்து இந்த சேவை வந்து வழங்குது. இதனுடைய தலைமையிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுடெல்லி. இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பேஸ்டு அட் த ஜுகு ஏரோட்ரம் இன் வில்பார்லி, வெஸ்ட் மும்பை. ஓகே, இது வந்து மும்பையுடைய மேற்கு வில்பார்லோவில் இருக்கக்கூடிய ஜுகு விமான நிலையத்தை தலைமையகமாக கொண்டு விளங்குது. பவன் ஹான்ஸ் இஸ் ஏ மினி ரத்னா 1 கேட்டகரி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். பவன் ஹான்ஸ் நிறுவனம் ஒரு மினி ரத்னா 1 பிரிவின் கீழே இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆஃப்டன் ப்ரொவைட் சர்வீசஸ் டு வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் particularly Northeast India and inter-island ferry services in Andaman and Nicobar Island,
services to Lakshadweep etc. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாநில அரசுகளுக்கு குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு வந்து சேவை அளிக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் பயண படகு சேவைகளை வந்து இது வழங்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஷார்ட்லி ஏஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ வாஸ் constituted in 1995. It provides security to Indian airports. AAI under the Ministry of Civil Aviations is responsible for creating, upgrading, maintaining and managing civil aviation infrastructure in India. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் 1995 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே இது வந்து இயங்குது. இந்த இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் பராமரித்தல், மேம்படுத்துதல், நிர்வாகம் போன்ற பணிகளை வந்து இது செய்யுது. ஓகேவா. நெக்ஸ்ட் 5.4 கம்யூனிகேஷன். Communication is the process that involves exchanging of information, thoughts and ideas. தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். தகவல்கள், எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களுடைய பரிமாற்றத்தை நாம் வந்து தகவல் தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம். Technology does wonders in communication field. Communication is categorized into personal communication and mass communications. ஓகேவா. தகவல் தொடர்பு துறையில் தொழில்நுட்பம் வந்து வியக்கத்தக்க வகையில் வந்து உள்ளது. அந்த தகவல் தொடர்பு வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தனி மனித தகவல் தொடர்பு, இன்னொன்று வந்து பொது தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கம்யூனிகேஷன், தனி மனித தகவல் தொடர்பு. The exchange of information between the individuals is called personal communication. தனி நபர்களுக்கு இடையே தகவல் பரிமாற்றம் வந்து தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்னு அழைக்கப்படுது. It includes post, telegraph services, telephone, mobile phones, short message services, fax, internet, email etc. ஓகே. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சல் சேவை, தந்தி, தொலைபேசி, கைபேசி, குறுந்தகவல் பிரதிகள், இணையதளம் மற்றும் மின் அஞ்சல் போன்றவற்றை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவோம். பர்சனல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எனேபிள்ஸ் த யூசர் டு எஸ்டாப்ளிஷ் டைரக்ட் கான்டாக்ட். தனி மனித தகவல் தொடர்பு அமைப்பு அப்படிங்கிறது பயனாளிகளுடைய நேரடியான தொடர்பை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லுவோம். த இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க் இஸ் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு வித் 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸஸ். உலக அளவில் மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறை 1,55,000 அஞ்சல் நிலையங்களை கொண்டிருக்குதுன்னு சொல்லுவோம். ஆஃப் தீஸ் மோர் தேன் 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ். இதில் 1,39,000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் வந்து கிராமப்புறங்கள் அமைஞ்சிருக்குது. The postal service was opened to the public in the country in 1837. இந்தியா அஞ்சல் சேவை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக 1837 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். The first Indian postal stamp was issued in 1852 in Karachi. இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை 1852 ஆண்டு கராச்சியில் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். கலெக்டிங் அண்ட் டெலிவரிங் மெயில் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். அஞ்சல்களை சேகரித்தல், விநியோகம் செய்தல், இதுதான் இந்திய அஞ்சல் துறையுடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்ட்ரடியூஸ்டு த குவிக் மெயில் சர்வீஸ் இன் 1975. விரைவு அஞ்சல் சேவையை 1975 அறிமுகம் அப்படிங்கிறது செஞ்சாங்க. த குவிக் மெயில் சர்வீஸ் functions on the basis of the system PIN observation postal index number code which was introduction in 1972. 1972 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை அப்படிங்கிறது செயல்படுது. அஞ்சல் குறியீட்டு எண் அப்படின்னா நம்ம பின்கோட் நம்பர் எழுதுறோம் இல்லையா, அதுதான். ஓகேவா. The premium products include the money order, e-money order, speed post, express parcel post, business post, media post, satellite post, retail post, greeting post, data post, speed net and speed passport services. Okay. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பண அஞ்சல், மின்னணு பண அஞ்சல், விரைவு தபால், விரைவு சிப்ப அஞ்சல், வணிக அஞ்சல், ஊடக அஞ்சல், செயற்கைக்கோள் வழி அஞ்சல், சில்லறை அஞ்சல், வாழ்த்து அட்டைகள், தகவல் அஞ்சல், துரித சேவை மற்றும் விரைவான கடவுச்சீட்டு போன்ற சேவைகளை அஞ்சல் துறை அப்படிங்கிறது வழங்கி வருதுன்னு சொல்லுவோம். ஓகேவா.
India has one of the largest telecommunication network in Asia. Apart from the urban areas, more than 2/3 of the villages in India have already been covered with subscriber trunk dialing (STD) telephone facilities, while international communications can be made through ISD international subscribe dial-ins. ஓகே, ஆசியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பை கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று நகரப்புற பகுதிகள் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடின்னு சொல்லுவோம், அதாவது உள்ளூர் சந்தாதார அழைப்பு தொலைபேசி வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு சர்வதேச சந்தாதாரர் அழைப்பு அப்படிங்கிறதையும் அவங்க நாடு முழுவதும் ஒரே சீரான கட்டண முறையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். There is an uniform rate of STD facilities on all over India. Telephone is a form of oral communication. தொலைபேசி அப்படிங்கிறது வாய்மொழி தகவல் பரிமாற்ற முறை அப்படின்னு சொல்லுவோம். It is considered very essential for the growth of commerce. It is the most preferred form as it provides instant communications. Mobile phones, fax and internet are the other personal communication used in the country. அதாவது வணிக வளர்ச்சிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உதவிகரமாக இருக்குது. இது உடனடி தகவல் தொடர்பு வழங்குறதுனால மக்கள்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் துறையாக விளங்குது. கைபேசி, பிரதி அஞ்சல் மற்றும் இணையதளம் போன்றவை நாட்டில் பயன்படுத்தக்கூடிய மற்றும் தனி மனித தொடர்பு தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். மாஸ் கம்யூனிகேஷன் எனேபிள்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு கெட் த இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம். பொது தகவல் தொடர்பு அப்படிமோ இது வந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தகவல்களை பெறது. இட் இஸ் ஏ கிரேட் வே டு ப்ரொவைட் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் என்டர்டெயின்மெண்ட். இது கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு சிறந்து வழங்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹெல்ப்ஸ் இன் கிரியேட்டிங் அவேர்னஸ் அமங் த பீப்புள் ரிகார்டிங் வேரியஸ் நேஷ்னல் பாலிசிஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அதாவது பல்வேறு தேசிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காக பொது தகவல் தொடர்பு அப்படிங்கிறது பயன்படுது. ஓகேவா, த மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் கேன் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் டு த பீப்புள் இன் 2 மெத்தட்ஸ். ஓகே, அதாவது இந்த பொது தகவல் அமைப்பு அப்படிங்கிறது 2 முறையில் வந்து தகவல்களை வழங்குது. ஒன்று வந்து பிரிண்ட் மீடியா அண்டு எலக்ட்ரானிக் மீடியா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அச்சு ஊடகங்கள் வழி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மின்னணு ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி நாம் 2 வகையில் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ரூட் அப்படிங்கக்கூடிய மேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து சியில் வந்து போடுது. சரியா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் போர்ட் அண்டு மைனர் போர்ட் 2 வேரியேஷன் டைப்பில் நமக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர்வேஸ். ஓகே, ஏர்வேஸில் வந்து டொமஸ்டிக் ரூட் ஒன்று. டொமஸ்டிக் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கோட் போகும். இன்டர்நேஷ்னல் ரூட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. இதுவும் நீங்கள் இந்தியா மேப்பில் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் மீடியா. ஓகே, மின்னணு ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1923 பை த ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. அதாவது இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923ஆவது ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவோம். சின்ஸ் தென் இட் கெய்னட் இம்மென்ஸ் பாப்புலாரிட்டி அண்ட் சேஞ்ச் த சோசியல் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் பீப்புள். அன்னையிலேருந்து மக்களுடைய சமூக கலாச்சார வாழ்க்கை முறையில் மாற்றங்களை காரணமாக விளங்கி மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் நேம்ட் as ஆல் இண்டியா ரேடியோ AIR. ஓகே, in 1936 and again it was renamed as ஆகாஷவாணி in 1957. ஓகே, 1936 அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த 1957 ஆகாசவாணி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அப்படிங்கிறது செஞ்சுட்டாங்க. ஓகேவா, it broadcast a variety of programs related to information, education and entertainment. அதாவது கல்வி, செய்திகள், பொழுதுபோக்கு தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து ஒளிபரப்புது. ஸ்பெஷல் நியூஸ் புல்லட்டின்ஸ் அண்ட் ஆல்சோ பிராட்காஸ்டட் அண்ட் ஸ்பெஷல் ஒகேஷன் லைக் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பாராளுமன்ற கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர் மற்றும் சிறப்பு விழாக்கள் தொடர்பான நிகழ்வுகளையும் சிறப்பு செய்தியாக ஒளிபரப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெலிவிஷன். Broadcasting has emerged as the most effective visual medium for disseminating information and educating the masses.
தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஊடகம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள பல்வேறு தகவல்களை ஒளி காட்சி மூலமாக வழங்கக்கூடிய சிறந்த ஊடகமாக உருவாகியிருக்கு. Television network in India is known as Doordarshan DTன்னு சொல்லுவோம், which started common national program services and it is extended to the backward and remote rural areas. Okay, இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு அப்படிங்கிறது தூர்தர்ஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இது பொதுவான தேசிய திட்ட சேவைகளை வழங்க தொடங்கிய பின்னாடி இந்த சேவை பின்தங்கிய மற்றும் தொலைதூர கிராமங்கள் வந்து விரிவடைகிறதுக்காக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட், இணையம்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்ட் நெட்வொர்க். ஓகே, is the global system of interconnected computer networks that use for internet protocol should to link device worldwide. ஓகே, இணையம் அப்படிங்கக்கூடிய வலையமைப்பு நெறிமுறைகளை பயன்படுத்தப்படும் கணினி மூலமாக இணைக்கப்பட்ட உலகளாவிய ஒரு தகவல் பரிமாற்ற வலையமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சோசியல் மீடியா ஆர் இன்டராக்டிவ் கம்ப்யூட்டர் mediated technologies that facilitate the creation and sharing of information, ideas, career interest and other forms of expression via virtual communities and networks. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செய்தி உருவாக்கம், எண்ணங்கள், வேலைவாய்ப்பு மற்றும் இதர செய்திகளை நேரடியாக பகிர்ந்து கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூக ஊடகமாகவும் பயன்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா. நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் பட் பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கம் அண்டர் பிரிண்ட் மீடியா. செய்தி ஊடகம்னு சொல்லுவோம். செய்தித்தாள் எல்லோராலும் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த அச்சு ஊடகத்தின் கீழே வரக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு சாதனம்னு சொல்லுவோம். இந்தியா ஹாஸ் மெனி நியூஸ் பேப்பர்ஸ் விச் கேரி இன்ஃபர்மேஷன் ஆன் லோக்கல், நேஷனல் அண்டு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் டு த பீப்புள். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான செய்திகள் அளிக்கக்கூடிய பல செய்தித்தாள்கள் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இது செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. The use of satellite in getting a continuous and snapshot view of larger area has made this communication system very vital for the country. செயற்கைக்கோளானது தொடர்ச்சியாக மிகப்பெரிய பரப்பிலான பதிமா மற்றும் தகவல்கள் அனுப்புவதன் மூலமாக முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் தொடர்பு சாதனமாக இந்தியாவில் விளங்குது. Satellite images are used for weather forecasting, monitoring of natural calamities, surveillance of border areas, etc. செயற்கைக்கோள் பதிமங்கள் வந்து பயன்படுத்தி வானிலை ஆய்வு, வானிலை முன்னறிவிப்பு, இயற்கை பேரழிவு கண்காணிப்பு, எல்லை பகுதி கண்காணிப்பு போன்ற பணிகள் வந்து செய்யப்படுது. The communication through the satellite emerged as a new era in communication in our country after the establishment of ISRO, Indian Space Research Organization in 1969. 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட பின்னாடி தொலை தொடர்பு பரிமாற்றம் செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் வந்து சேட்டலைட்டுடைய நெட்வொர்க். ஓகேவா. மேலே வந்து சேட்டலைட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டர்பிரைசஸ் வணிக நிறுவனம்னு சொல்லுவோம். எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அவசர காலத்துக்கான பதில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பெருநிறுவனத்துடைய தலைமையகம் சொல்லுவோம். அடுத்து டெலிபோர்ட். ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு வரும், இப்போ இணையம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது PSTN. ஓகேவா. அடுத்தது சென்ட்ரல் ஆஃபீஸ் மைய அலுவலகம். வணிகத்துடைய தொடர்ச்சி அங்கேருந்து வந்தீங்கன்னா வழிப்படுத்தி ரூட்டர் எதுங்கெல்லாம் வருது, சேவையகம், குரல், அடுத்தது தொலைநகல், தகவல், இணையம். ஓகேவா. ஃபேக்ஸு, டேட்டா சர்வர் இதெல்லாம். சரியா. PSTN அப்படின்னா பப்ளிக் ஸ்விட்சர்டு டெலிஃபோன் நெட்வொர்க் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா. அதாவது பொதுமக்கள் பயன்படுத்தும் தொலைபேசி வளையம் அப்படிங்கிறது தான் PSTN அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், சேட்டலைட் சிஸ்டம் இன் இந்தியா கேன் பி குரூப்டு இன்டு 2. அந்த செயற்கைக்கோள் வந்து 2 பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாண்ட் இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம் சொல்லுவோம். இன்னொன்று வந்து IRS இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம். ஓகேவா. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு வந்து இன்ஸ்டாண்ட், இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு
IRS. Okay, the instant established in 1983 is a multi-purpose system for telecommunication, meteorological observation and for various other programs. 1983 நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு மற்றும் பல்வேறு திட்டங்கள் உள்ளடக்கிய ஒரு பல்நோக்கு திட்ட அமைப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். த இன்ஸ்டன்ட் சீரீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரிலேயிங் சிக்னல்ஸ் டு டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன்ஸ். இட்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் வெதர் டிடெக்ஷன்ஸ், இன்டர்நெட் அண்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ். இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் கைபேசி, தொலைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகள் சமிக்கைக்காக அனுப்பப்படுது. மேலும் இது பார்த்தீங்கன்னா வானிலையை கண்டறியறதுக்கும் இராணுவ பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். த இன்சாட் சீரீஸ், GS80 சீரீஸ், கல்பனா 1, ஹாம்செட், எடுசேட் ஆர் த மேஜர் கம்யூனிகேஷன் சேட்டலைட் யூஸ்டு ஃபார் த கம்யூனிகேஷன் பர்பஸ். இன்சாட் வரிசையில் ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹோம்சாட், எஜுசாட் போன்றவை தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். GSAT 7A இஸ் த ரீசன்ட் லான்ச் டிசம்பர் 19, 2018. 1 மார்க்கில் கேட்கலாம் ஃபார் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, டிசம்பர் 19, 2018 ஏவப்பட்ட GSAT 7A தகவல் தொடர்புக்காக சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். இன்சாட் 1B launched on 30th August 1983 is the first communication satellite in INSAT series. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆகஸ்ட் 30, 1983 ஏவப்பட்ட இன்சாட் 1B தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரேட், வணிகம். ஓகே, ட்ரேட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபினோமினன் தட் டிசைட் த எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் எ கண்ட்ரி. வணிகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணின்னு சொல்லுவோம். Trade is an act or process of buying, selling or exchanging of goods and services. வணிகம் அப்படிங்கிறது ஒரு பொருள் மற்றும் சேவையை வாங்கிறது, விற்கிறது அல்லது பரிமாற்றம் செய்து கொள்ளுறது கூடிய செயலை குறிக்கக்கூடியது. The primitive method of trade was known as barter system, where the goods were exchanged for goods. பழங்காலத்தில் வணிக முறை அப்படிங்கிறது பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம். ஒரு பொருளுக்கு ஈடாக இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டு கொடுத்தாங்க. சரியா, லேட்டர் ஆன் மணி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் பையிங் அண்டு செல்லிங் ஆஃப் கூட்ஸ். பின்னாடி பொருட்களை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கும் பணம் அப்படிங்கிறது ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. சரியா, the difference in value between the import and the export is called balance of trade. ஓகேவா, ஏற்றுமதி மதிப்புக்கும் இறக்குமதி மதிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை வணிக சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். The situation in which the value of export exceeds the value of import is termed as favorable balance of trade. அதாவது ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த பொருளுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். சரியா, பொருளுடைய மதிப்பு அதிகமாக, அதாவது இறக்குமதி ஆகும் கூடிய பொருளோட மதிப்பை விட ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளோட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அது சாதகமான வணிக சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். த ரிவர்ஸ் பொசிஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. சப்போஸ் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளோடக்காக கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட இறக்குமதி செய்யக்கூடிய பொருளோட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா பாதகமான வணிக சமநிலை அப்படின்னு நாம் அழைப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேட். ட்ரேட் இஸ் ஜென்ரலி ஈஸ் ஆஃப் 2 டைப்ஸ். வணிகத்தை நாம் 2 வகையாக பிரிப்போம். ஒன்று இன்டர்னல் ட்ரேட், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம்னு சொல்லுவோம். த ட்ரேட் இஸ் கேரிட் ஆன் வித்தின் த டொமஸ்டிக் டெரிட்டரிஸ் ஆஃப் எ கண்ட்ரி is termed as internal trade. It is also called domestic trade or local trade. Land transport, road and railways plays a major role in this trade. Local currency is used in internal trade. It helps to promote a balanced regional growth in the country. ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே நடைபெறக்கூடிய வணிகத்தை நம்ம உள்நாட்டு வணிகம்னு சொல்லுவோம். இதை உள்ளூர் வணிகம் அப்படின்னும் உள்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லியும் நாம் சொல்லலாம். இந்த உள்நாட்டு வணிகத்தில் நிலவழி போக்குவரத்து தான் முக்கிய பங்காற்றும், அதாவது சாலை வழி மற்றும் ரயில் வழி. ஓகேவா, இந்த வணிக முறையில் உள்நாட்டு நாணயம் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். இந்த வணிக முறை நம்மளுடைய நாட்டுடைய பிரதேச சமசீர் வளர்ச்சியை மேம்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா,
Trade carried on between two or more countries is called international trade. It's also called external trade or foreign trade. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய வணிகம் வந்து பன்னாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஏற்றுமதி இறக்குமதி இது ரெண்டும் வந்து பன்னாட்டு வணிகத்துடைய முக்கியமான கூறுகள்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு ஃபார் ஃபாரின் கரன்சி. ஏற்றுமதி அப்படிங்கிறது அந்நிய நாடுகளுக்கு விற்கிறது, சரியா, பொருட்களை. இம்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பாட் ஃப்ரம் ஓவர்சீஸ் ப்ரொடியூசர். இறக்குமதி அப்படின்னா அந்நிய நாட்டு பொருட்களை வந்து நாம் வாங்கிறது, சரியா, இதுதான் வந்து இம்போர்ட்னு சொல்லுவோம். வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் இன் திஸ் டைப். ஓகேவா, பன்னாட்டு வணிகத்தில் நீர்வழியும் வான்வழி போக்குவரத்தும் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின் கரன்சி இஸ் இன்வால்வ்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அந்நிய நாட்டு பணம் அப்படிங்கிறது இதில் அதிகமாக செயல்படுத்தப்படும். த ட்ரேட் பிட்வீன் எனி டூ கண்ட்ரிஸ் இஸ் கால்டு பைலேட்ரல். ஏதாவது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வந்து வணிகம் வந்து நடைபெற்றால் அதை வந்து நாம் இருதரப்பு வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். த ட்ரேட் பிட்வீன் டூ ஆர் மோர் கண்ட்ரிஸ் இஸ் கால்டு மல்டிலேட்ரல் ட்ரேட். ரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெற்றால் அது வந்து பல்தரப்பு வணிகம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட். The major exports of India are tea, marine products, ore and minerals, leather products, gems and jewels, sports goods, chemicals and related products, plastics, rubber articles, articles of stores, plaster, cement, asbestos, mica, glassware, paper and related products, base metal, optical, medical, surgery instruments, electric items, machineries, office equipments, textiles and allied products. ஓகே, காபி, தேயிலை, கடல்சால் பொருட்கள், தாதுக்கள், கனிமங்கள், தோல் பொருட்கள், நவரத்ன கற்கள் மற்றும் ஆபரணங்கள், விளையாட்டு சாமான்கள், ரசாயனம் சார்ந்த பொருட்கள், நெகிழிகள், ரப்பர் பொருட்கள், கல் வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய பொருட்கள், அடுத்தது சாந்து பொருட்கள், சிமெண்ட், ஆல்பட்ஸ், அடுத்து மைக்கா, கண்ணாடி பொருள், உலோக கலவைகள், மருந்து, அறுவை சிகிச்சை உபகரணம், மின்சாதன பொருட்கள், இயந்திரங்கள், அலுவலக பயன்பாட்டுக்காக வாங்கக்கூடிய பொருட்கள், ஆடைகள், கைவினைப் பொருட்கள், இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள். ஓகேவா, இம்போர்ட்ஸ். த மேஜர் இம்போர்ட்ஸ் ஆர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், pearls, precious stones and semi precious stones, gold and telecom instruments. இறக்குமதி பொருட்கள்னு பார்த்தோம்னா பெட்ரோலிய பொருட்கள், முத்துக்கள், விலை உயர்ந்த மற்றும் மிக விலை உயர்ந்த கற்கள், தங்கம், தொலைத்தொடர்பு சாதனங்கள், இதெல்லாம் இந்தியாவுடைய முக்கியமான இறக்குமதி பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, the lesson is over now. Recap of this lesson. The total number of people residing in a country at a specific period of time is called size of population of that country. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை தான் மக்கள் தொகைன்னு சொல்கிறோம். த growth of population is determined by the birth rate, death rate and migration of the people. மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் மற்றும் மக்களுடைய இடம்பெயர்தல் மூலமாக நிர்ணயிக்கப்படுது. த ப்ராசஸ் ஆஃப் சொசைட்டிஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் இஸ் நோன் அஸ் அர்பனைசேஷன். கிராமப்புற சமூகம் நகரப்புற சமூகமாக மாறும் நிலையை நகரமயமாக்கல்னு சொல்கிறோம். கம்யூனிகேஷன் இஸ் கிளாஸிஃபைடு இன்டு பர்சனல் கம்யூனிகேஷன் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன். தகவல் தொடர்பு வந்து தனி நபர் தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. ட்ரேட் இஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வணிகம் அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய பரிமாற்றத்துக்கு உண்டானது. இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர் இட்ஸ் டைப். உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் த காமன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஓகேவா, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அப்படிங்கிறது பன்னாட்டு வணிகத்துடைய முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, the lesson is over now. Thank you one and all.